வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு ஜோடி, நல்ல அழகான ஜோடி, நல்ல குடும்பம் எல்லாம் இருக்கு. திடீர்னு, அதுவும் கொரோனாக்கு அப்புறம் நிறைய நம்ம பார்க்குறோம். பார்ட்னர்ஸ்குள்ள ரொம்ப அந்யோன்யமானவங்களும் இருக்காங்க, பிரிஞ்சு போனவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த தனிமை, சும்மா இருக்கிறதுனால அதெல்லாம் வர்றது. அப்போ அந்த ஜோடிகள் வந்து என்ன சொன்னாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகள், குற்றங்கள் எல்லாம் கொட்டி தீத்தாங்க வந்து. அப்போ அவங்களுக்கு ஆரம்ப நிலையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு தவம் சொல்லிக் கொடுத்தோம், மெடிடேஷன் சொல்லிக் கொடுத்தோம். மெடிடேஷன் கிளாஸ்க்கு வர ஆரம்பித்தோன்னே அவங்க 2 சைட்லேயும் மாமியாருங்க அப்படின்னா அம்மாக்கள், இன்னும் நீங்கள் முதல்ல கொஞ்சம் நல்லா இருந்தீங்க, பரவாயில்லாமல் இருந்தீங்க, இப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க, அழுகுறீங்க, கோச்சிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு இந்த மெடிடேஷன் கிளாஸ் போய் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு, எக்ஸசைஸ் யோகா செஞ்சீங்க, அதனால தான் யோகா கிளாஸ் போய் தான் வந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அது அப்புறம் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் என்னங்க இப்படி சொல்கிறாங்க, நீ அங்கே போகவே கூடாதுங்கிறாங்க எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இல்லை வாங்க, தொடர்ந்து வாங்க. அப்போது அவங்கக்கிட்ட நாங்கள் விளக்க போகல. அப்போ அவங்ககிட்ட சொன்னோம், நீங்கள் அகத்தாய்வு பண்ணோம், தன்னைத்தானே உணர்ந்து என்ன பிரச்சனைலாம் யோசிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம விளக்கம் சொல்ல போகல. மெடிடேஷன் பண்ணுறோம், தவம் பண்ணுறதுனால என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்ம 5 நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு 2 பாயிண்ட் வேலை செய்யணும், இதை தொடர்ந்து மெடிடேஷன் ஜாஸ்தியாக ஒரு 10 பாயிண்ட் எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உணர்ச்சி நிலை, மற்ற டயத்தில் நிறைய எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம மற்ற உணர்ச்சிகள் எல்லாம் ஒரு ஷேடியாக ஒரு மாதிரி, தொட்டானா ஓகே தொட்டாச்சு, பார்த்தோம் ஓகே, திட்டுனாங்களா ஓகே, அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் அந்த தவம் பண்ண ஆரம்பிக்க நமக்கு வந்து அந்த உணர்ச்சிகள், அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் போய் பட்டுட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப எமோஷனல் ஆகிடுவோம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுவோம், கோபம் வரும். யாராவது திட்டுனாங்கன்னா முதல்ல எல்லாம் அந்த அந்த எண்ணம் வந்து மனசுல கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா அப்புறம் அது வந்து பெருசா உரைக்காது. ஒரு காலேஜ் மாடு மாதிரி கண்டுக்காம நம்ம கண்டுக்காம போயிடும். ஆனா மெடிடேஷன் பண்ணும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம அப்படியே உள்வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், ஐயோ நம்மளை அவமானப்படுத்திட்டான், கோவிச்சு அவங்க மேல ஜாஸ்தி கோவம் வரும். ஒரு எப்படி முதல்ல மெதுவா இப்படி தொட்டாங்கன்னா நமக்கு தொட்டுட்டு ஏதோ மேல அப்படி தெரியாம தட்டிட்டு போறான், தெரியாம இப்படி பட்டுச்சுன்னா பாரு என்னை அடிச்சுட்டு போறான், வேணுன்னே அடிக்கிறான், எனக்கு வலிக்கட்டும், ஏன்னா எல்லா உணர்ச்சி நிலைகளும் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இதுல என்ன சொல்றோம்னா, நம்ம பிறக்கும் போதே நம்மளாம் ரொம்ப உணர்ச்சியோட தான் பிறந்திருப்போம். ஆனா அது போக போக என்ன ஆகும், நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைங்க அழுவாங்க, அழுவக்கூடாது, எல்லாரும் முன்னாலே அழுதா என்ன நினைப்பாங்க உன்னை பத்தி, நீ ரொம்ப கோழைன்னு நினைச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அழுகக்கூடாது, நீ தைரியசாலி, அழுகாத. அதுவும் எக்ஸ்பெஷலி ஆம்பளை பசங்கிட்ட, டே நீ ஆம்பளை சிங்கடா, நீ அழுகக்கூடாது, நீலாம் யாரு அப்படி இப்படின்னாலாம் நம்ம போற்றி வளர்த்துறதே மேஸ்குலானிட்டி சொல்லுவாங்க. ஆண்மகன்னா தைரியமா இருக்கணும், அழக்கூடாது. ஆனா இயற்கை வந்து நம்ம கண்ணீர் சுரப்பி இருக்கு பார்த்தீங்களா, அது அழுகிறதுக்கு, அந்த சுரப்பி எல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. இயற்கைனா என்ன, கடவுள் என்ன முட்டாளா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி படைச்சாருன்னா 2 பேருக்கும் உணர்ச்சியும் அழுகையும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதுதானே இயற்கை நீதி. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆம்பளை பசங்களாம் அழுகக்கூடாது, நீ அழுகக்கூடாதுன்னு ரொம்ப அவனை கெத்தா வளர்த்தும் போது என்ன ஆகுது, பெண்களெல்லாம் அவங்க பிரச்சனைகளெல்லாம் அழுது கொட்டி தினம் குழம்பி தீத்துறாங்க. ஆம்பளை பசங்க வெளியே சொன்னா என்னடா நீ வீக்கு,
இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அழுதினால வீக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு புதைச்சி வச்சுப்பாங்க, சப்ரஸ் பண்ணி வச்சிருவாங்க. அந்த சப்ரஸ் பண்ண எமோஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும், கொஞ்ச நாள்ல என்னைக்காவது திடீர்னு வெடிச்சு பாம்பு மாதிரி பெருசா வெடிச்சுட்டு அது வந்து அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் தான் அந்த கொலை பண்றது, அடிக்கிறது, குத்துறது, கோச்சிக்கிறது எல்லாம் பண்ண. ஏன்னா அவங்களால அழுக முடியறது இல்லை. அவங்களும் அழணும்னு தான் சொல்றோம். நீங்க அழுதுருங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அழுதுருங்க, அப்பப்ப அழுது கொட்டி தீத்துருங்க. அதனால உங்களுக்கு அதை மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதனால மென் வந்து அழக்கூடாதுன்னு சொல்றதும் தப்பு, அவங்களும் அழணும். இங்க வந்து இதே மாதிரிதான் அந்த பொண்ணு வந்து அழுது புலம்பி திட்டி புருஷனை அடிக்கிறது இல்லதான், மற்றபடி எல்லாம் கொட்டி தீத்துருவான். அவரு பொறுமையா பேசி பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்போது ஒன்று ரெண்டு பேச, அவரு தான் கூட்டிட்டு வந்ததே, எங்கேயாவது பிரச்சனை சரி பண்ணி ஆகணும்னு அவருக்கு தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் அவர் வந்து எங்ககிட்ட நேர்ல அந்த பொண்ணு அந்த வைஃப் இல்லாதப்போ வந்து பேசுவாரு, இல்லைன்னா ஃபோன்ல பேசுவாரு, அழுவாரு. நான் என்னங்க பண்றது, எனக்கு ஒன்றும் என்ன பண்றதுனே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபங்கள் குறையுது. அதே டயத்துல என்ன ஆகுது, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் மனம் அமைதி கிடைக்குது. மன அலைச்சூழல் எல்லாம் கம்மியாகி கொஞ்சம் நம்மளை நாமே தெரிஞ்சுக்க முடியுது. இதைத்தான் நம்ம இந்த சைக்காலஜில சொல்லுவாங்க கத்தாரிசிஸ்மாங்க. கத்தாரிசிஸ்னா சுத்தப்படுத்துதல். அது ஒரு கிரீக் வேர்ட் கத்தாரிசிஸ்ங்கிறது. அரிஸ்டாட்டில் வந்து அதை நிறைய பயன்படுத்திட்டு இருந்தார் கத்தாரிசிஸ. இந்த கத்தாரிசிஸ்னா நம்மள உணர்ச்சிகளை எல்லாம் வெளியே கொட்டி தீக்கிறது. ஒன்னா நம்ம வந்து அழுது தீக்கணும், இல்லைன்னா கத்தி தீக்கணும். கத்துவாங்க சிலவங்க, கோவம் இத்தனை பேர் கத்துப்பாத, ஏன்னா அவங்க உணர்ச்சிகளை கொட்டி தீக்குறாங்க. அழுகணும், ஏதாவது ஒரு விதத்துல பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த நம்ம மனசை சுத்தப்படுத்துறது இதெல்லாம் ஒரு வழி, சரிங்களா? அதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல இப்போ வந்து நம்ம ஒரு மெடிடேஷன் நம்ம பண்ணிட்டு கத்துனோம்னா என்ன பைத்தியம்னு நினைச்சுப்பாங்க. அழுதாலும் அது ஒரு மற்றவங்களை இரிட்டேட் பண்ணும். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்றீங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு தனியா ஒரு ரூம்ல இருந்துக்குங்க. தனியா ஒரு ரூம், இப்பெல்லாம் நம்ம ரூம் இருக்கோ இல்லையா, தனியா ஒரு இடத்துல கதவை சாத்திட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே டயத்துல பக்கத்துல நல்லா ஒரு தலகாணி ஒன்று வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ண உணர்ச்சிகள் வரும். புருஷனை குத்தலாமா, பொண்டாட்டி குத்தலாமா, அவ இப்படி பண்ணிட்டா, இவன் அப்படி பண்ணிட்டான், எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணும், அந்த தலகாணி பக்கத்துல கோவம் வரும். மெடிடேஷன் பண்ணும்போது அவருக்கு என்ன வருது, குத்துங்க, நல்லா தலகாணி குத்துங்க. இப்போ ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்களா, நல்லா ஒரு பஞ்சிங் பேக் வச்சிருப்பாங்க. அதை நல்லா குத்துன்னு குத்தும் போது அவங்கள நினைச்சிட்டு குத்த வேண்டியதுதான். ஆனா இதே வந்து அந்த கோவத்தை கொண்டே பொண்டாட்டிக்கிட்டே புருஷன்கிட்டே காட்டினா என்ன ஆகும், அந்த பிரச்சனை 1க்கு 10 பெருசா. அப்புறம் நம்ம அதை குழந்தைங்கிட்ட காட்டுவோம், மாமியார் கிட்ட காட்டுவோம், அம்மா அப்பாட்ட காட்டுவோம். அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷனா போயிட்டே இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணோம், அந்த கோவத்தை வந்து கோவம் வரும்போதெல்லாம் நல்லா ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து மெடிடேஷன் பண்ற ரூம்ல ஒரு தலகாணி வச்சு நல்லா குத்திட்டு இருங்க. அது எப்படி இருக்கும், ஒரு அந்த உணர்ச்சி எப்பப்போ கோவம் வருதோ ரூம்ல போய் இருந்துக்குங்க, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, தலகாணி குத்துங்க. அப்புறம் எப்படி இருக்கும், பெரிய புயல் அடிச்சு ஒரு அமைதி நிலை. அது எப்பவுமே நம்ம பார்த்துருக்கோம், டிவிலாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் பார்த்ததுல இந்த புயலெல்லாம். பட் டிவியில இப்போ நிறைய புயலெல்லாம் வந்து போகுதுன்னு ஒரு பேர் அமைதி. அந்த மாதிரி அந்த மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கிறோம். அதே டயத்துல கோவம் வரும்போது தலகாணி குத்திட்டு அப்படியே உட்காந்து திரும்பவும் தவம் பண்றோம். தவம் பண்ணும்போது ஒரு பெரிய புயல் வந்து ஓஞ்ச ஒரு பேர் அமைதி கிடைக்கும். அப்ப இது வந்து அதனால என்ன சொல்ல வரேன்னா, அந்த பேர் அமைதி கிடைக்கும். அந்த பேர் அமைதி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். கிடைச்சிட்டு இதே வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகும், நம்ம வந்து எஸ்டசி, பேரமைதி, பேரின்பம் அடையணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணர்ச்சிகளை விட்டுக்கிட்டே வரணும். பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எதையும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க.
ஒரு பிரச்சனை நடக்குதா, ஓகே, அதோட முடிஞ்சது. அப்புறம் பொருள் சேர்த்துறது அப்படியெல்லாம் அவங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. நம்ம சித்தர்கள் மாதிரியெல்லாம் நம்மலாம் இருக்க முடியாது. நம்ம உணர்ச்சிகளை சேர்த்து மனசுல வச்சுப்போம். நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பத்தை எல்லாம் சேர்த்து நம்ம வச்சுப்போம். ஆனா அதே டயத்துல சித்தர்கள் பெரிய சன்னியாசிகள். அதுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வரும். அதுக்கோசரம் உங்களை எல்லாத்தையும் விடுங்கன்னு சொல்றது இல்லை. தேவையில்லாததெல்லாம் விட்டுடலாம். அந்த கோவம், அழுகை எல்லாம் விட்டுட்டு நம்மலாம் சாதாரண மனுஷர்கள், காமன் பீப்புள், காமன் ஃபேமிலியில் இருக்கோம். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெட்டதையெல்லாம் விட்டுட்டே வந்துட்டோம்னா, அப்புறம் தவம் பண்ணுறீங்க, கெட்டதை விடுறீங்க, தலைகாணி நல்லா குத்துறீங்க, அப்புறம் அப்படியே உட்காந்து தவம் பண்ண பண்ண நமக்கு என்னென்ன கோபங்கள் நம்ம லைஃப் பார்ட்னர் மேலே இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது அன்பு, பாசம், கருணை கருணை தான் அது வரணும். ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒருத்தர் குறிச்சா இன்னொருத்தர் கொஞ்சமாவது வலிக்கணும். அதுதான் கம்பேஷன் வாங்க. அதுவும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகிட்டு வரும். அதுதான் பேரின்பம் ஒரு குடும்ப வாழ்க்கையில். அதனால என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரூமில் போய் உட்காந்துக்குங்க. கோவம் வந்தால் மெடிடேஷன் பண்ணுங்க. பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு தலகாணி வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தலகாணி கண்டிப்பாக அவசியம். வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடை பெறுவது பாரதி.